ஹலோ வணக்கம் அனைவருக்கும் எல்லாருக்கும் ஒரு குட்டி பூஸ்டப், ஒரு குட்டி டாக்கு, குட்டி மோட்டிவேஷன், ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். சரியா? தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க, வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் இந்த இங்கிலீஷை மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்பப்போ டெய்லி ஒரு மணி நேரம். இப்போ நிறைய பேர் ஷெட்யூல் கேட்டாங்க. சரி, இந்த டெஸ்ட்டு 20 நாள் என்ன ஷெட்யூல் பண்ணுறது சார்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம போட்டுருவோம். அதாவது டெஸ்ட்டு டைம் ஆர்ஆர்பி கிளர்க்கு வரைக்கும் என்ன ஷெட்யூல் அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சிங்கன்னா ஓகே, இல்லை ஒரு ஷெட்யூல் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணிடுவோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு நம்ம லைவ் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. சரியா? தேர்ஸ்டே காலையில் எப்போவுமே இருக்கும் 7:30. இந்த வாரம் அது அப்படியே ஃப்ரைடேக்கு தள்ளிடுறோம். ஸோ ஃப்ரைடே மார்னிங் 7:30. சரியா? ஏன்னா நாளைக்கு ஒரு குட்டி வேலை. ஸோ ஃப்ரைடே மார்னிங் 7:30, 7:30, ஃப்ரைடே காலையில் 7:30 வந்துடுங்க. எல்லா ஒகேப்ஸ் கிளாஸ்லேயும் டெஸ்ட் இருக்கும். கிளாஸில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதை தாண்டி தனியாக ஒரு டெஸ்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்ட் மாடியூல் மாதிரி ரெடி பண்ணி டெஸ்ட் வச்சுருவாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, நம்மளுடைய ஆஃபர். இன்றைக்கி நடந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஸோ 77க்கு ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். 77 ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை திண்டுக்கல் மக்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நாள் ஒரு ஃபயர் ஆக்கி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அப்படி பிடிச்சி ஒரு ஹெட் ஸ்டார்ட், அப்படி ஒரு கிக்கிங் ஒரு கொடுக்கறதுக்கு, ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ஜாக்சன் சார் வருவோம், அப்புறம் நம்மளுடைய டேவிட் சார் வருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க, உங்களை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரியா? அப்புறம் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற இந்த குட்டி குட்டி கதைகள், ஏதோ எனக்கு நான் அங்கங்கே படிக்கிறது, அங்கங்கே பிச்சு எடுக்கிறேன் இந்த சின்ன சின்ன கதைகள், அதில் கொஞ்சம் நல்ல கதைகளை நான் சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதானே. ஒருத்தங்களை பற்றி படிக்க போகிறோம். ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிறவங்கள பற்றி படிக்க போகிறோம். சரியா? ஃப்ளாரன்ஸ், அவங்க பேர் மறந்துட்டேன், எனக்கு ஃப்ளாரன்ஸ்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1952 இவங்க ஒரு ஸ்விம்மர். ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்விம்மர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய தூரமான இங்கிலீஷ் சேனல்னா அது என்ன சொல்கிறது, ஒரு 30 மைல் 35 மைல். 30 மைல்னா பார்த்துக்குங்க, ஒரு மைல்னா 1.5 கிலோமீட்டரு. ஸோ 35 மைல் அவங்களால தொடர்ந்து ஸ்விம் பண்ணி கடந்து போக முடியும். லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மர். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விமன் 1952 கேட்டலேனியன் சேனல், உண்மையாக நடந்த கதை, அதனால தான் ஃபேக்டரோட சொல்கிறேன். கேட்டலேனியன் சேனல் 26 மைல் இது வரைக்கும் யாருமே பண்ணதே கிடையாது. ரெக்கார்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 1952 26 மைல்ஸு தொடர்ந்து நீந்தி போகணும், கண்டினியூஸாக நீந்தி போகணும். 26 மைல் நீந்தி ரெக்கார்டு பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் சேனலில். இந்த இங்கிலீஷ் சேனல்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன இங்கிலீஷ் சேனல்னால் ஒரு கடலையே அப்படி கடந்து போயிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இது கேட்டலேனியன் சேனல்னா ஒரு பெரிய கடல், 26 மைலுக்கு தூரமான ஒரு கடல். ஸோ இந்த எண்டில் இருந்து லேண்டில், இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் 26 மைல், அவ்வளோ தூரம் போக தயாராகிறாங்க. யோசிச்சு பாருங்க, நல்ல திறமையான ஸ்விம்மர், லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மர், ஏற்கனவே நிறைய ரெக்கார்டு வச்சுருக்காங்க. 26 மைல் கேட்டலேனியன் சேனல் அப்படிங்கிற இந்த இது 25 மைல் வந்த உடனே 16 hours 16 மணி நேரம் தொடர்ந்து நீந்திய பிறகு 25 மைல் கடந்த பிறகு டோட்டல் டிஸ்டன்ஸ் 26 மைல்ஸ், 25 மைல்ஸ் நீந்தியாச்சு. 16 hours 16 மணி நேரம் நீந்தியாச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டான். 26 மைல் 25 மைல் வந்தாச்சு, 16 மணி நேரம் நீந்தியாச்சு. இன்னும் 1 மைல், இன்னும் ஒரு 40 நிமிஷம்
16 மணி நேரம் நீந்தியாச்சு, இன்னொரு 40 நிமிஷம் நீந்தி இருக்கலாம், நீந்தாமல் விட்டுட்டாங்க. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டயர்டாக இருப்பாங்களோ, இல்லை வேறு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், இல்லை மனசோர்வு அடைஞ்சிருப்பாங்களோ? என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா 16 hours 25 miles நீந்துறாங்க. இதில் 15 மணி நேரம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 15 மணி நேரத்துக்கு பிரச்சனையே இல்லை, நல்லா நீந்திட்டு போகிறாங்க. ஆனால் அந்த 15 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வருது. சுற்றி ஃபாக் வந்துடுது. ஸோ பனிமூட்டம் ஆயிடுது. நீந்தி போயிட்டு இருக்காங்க, சுற்றி பனிமூட்டம் ஆயிடுது. எங்கே போகணுங்கிற கோல் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கோல் மறைஞ்சிருச்சு. அப்போது 15 மணி நேரம் சூப்பராக நீந்தி போகிறாங்க, கோல் தெரியுது, நீந்தி போகிறாங்க நல்லா. டக்குன்னு பனிமூட்டம் வந்துடுது, ஃபுல்லாக மறைச்சிருது. எங்கிட்டு போகணும்னே தெரியல, கோலு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சுற்றி இருக்கிற பனிமூட்டம் தான் தெரியுது. பனிமூட்டத்தையே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, கோல் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் நீந்தி போகிறாங்க. நீந்தி போயிட்டு அவ்வளோதாங்க, போதுங்க, முடிச்சிடுறாங்க, என்னால் முடியாதுங்கன்ட்டு குவிட் பண்ணுறாங்க. அவங்க குவிட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், கோல் அவங்க கண்ணுக்கு தெரியலை. சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் வந்து கோலை மறைச்சிருது. உடம்புல சத்து இருந்துச்சுங்க, மனசுலையும் சத்து இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் சத்து இருந்துச்சு, கேப்பபிள் தான், பண்ண முடியும் தான். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுது, புகை மூட்டம் சூழ்ந்துருது. கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோலை கூட இந்த டிஸ்ட்ராக்ஷன் மறைச்சிருது. நம்ம கதை மாதிரியே இருக்குது இல்லை? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். 25 மைல் கடந்தாச்சு, 95% கடந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா முடிஞ்சிருக்கும், போக முடியலை. கேட்டதுக்கு ஒரே காரணம் சொன்னாங்க, கோல் என் கண்ணுக்கு தெரியல. சரியா? நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய ஒரே எய்ம் என்னன்னா, நம்ம கோல். சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்லாம் வந்து என்ன பண்ணும்னா கோலை மறைச்சிடும். கோலை மறைச்சிட்டோம் அப்படின்னா எதை நோக்கி போகிறோம், எங்கே போகிறோங்கிறதே மிஸ் ஆகிடும், ஃபோக்கஸும் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ளாரன்ஸுங்கிற அம்மா என்ன பண்ணாங்கன்னா 1952 உண்மையாக நடந்த கதை போய் செக் பண்ணி பாருங்கள். 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப ட்ரை பண்ணாங்க, திரும்பியும் புகை மூட்டம், புகை கவர் பண்ணிடுச்சு. இப்போ என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, புகை எவ்வளோ நாள் வரட்டும், என் மைண்டில் மென்டலாக நான் என் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என் மனசில் நான் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இனிமேல் என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து கோல் மேலே வச்சாங்க. ஃபோக்கஸ் எது மேலே வைக்கிறாங்க? ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேட் பண்ணுறது எதை நோக்கி அப்படின்னா கோலில். டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். டிஸ்ட்ராக்ஷன் ஒரு தடவை இல்லை, 2வது தடவையும் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது, பனிமூட்டம் ஆகுது. கோலை மட்டுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மென்டலாக ஒரு பிக்சர் உருவாக்குறாங்க, கோலை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க, எதிர்பார்த்த மாதிரி கிராஸ் ஆகுறாங்க. நம்ம வாழ்க்கையிலையுமே நமக்கு கேப்பபிலிட்டி இருக்கும், டைம் இருக்கும், உடம்புல சத்து இருக்கும், மனசில் சத்து இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் வந்து மறைச்சிடும், நம்ம கோல் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த ஜெயிக்கிற அந்த மொமெண்ட்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே எல்லாமே தள்ளி போயிடும். அந்த புகை அப்படியே விலகிடுங்க, அவங்க சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் அது இது எல்லாமே காணாமல் போயிடும். கோல் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு மட்டும் தான் ஃபோக்கஸு. சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு, பேச்சு, அவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், மற்றவங்க இவங்க அவங்க, மற்ற காம்படிஷன், கோல் கோல் மட்டும்தான். சரியா? ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சூரியனால் ஒரு பேப்பரை எரிக்க முடியாது. சூரியன் எவ்வளவு, சன் வந்து பயங்கர ஹாட்டு, ஆனால் அதால் ஒரு பேப்பரை எரிக்க முடியாது. சரிங்களா? எரிக்கவே முடியாது. ஒரு சூரியன் ஒரு பேப்பரை எரிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும். ஒரு மைக்ரோஸ்கோப்போ ஒரு லென்ஸ், மைக்ரோஸ்கோப்பில் ஒரு லென்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த சன் ரேஸ் ஃபோக்கஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வருது. சூரியனாலேயே எரிக்க முடியாது, ஆனால் அந்த சூரியனை ஃபோக்கஸ் பண்ணுற, அந்த சன்னுடைய ரேஸை ஃபோக்கஸ் பண்ணுது பார்த்தீங்களா, ஒரு
லென்ஸு, அந்த ஃபோக்கஸுக்கு தான் பவர் இருக்கு ஐயா. 10 விஷயத்த பண்ணக்கூடாதுயா, ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். ஒரு விஷயத்தை எடுக்கணும், அதையே வாழ்க்கை முழுக்க பண்ணணும், திருப்பி திருப்பி பண்ணணும், ஃபோக்கஸ்டாக பண்ணணும், கோலை நோக்கி பண்ணணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கி வைங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எப்போ விலகி போகும் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணாமல் கோலை ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்மளுடைய எண்டு நாம் ரீச் பண்ணும்போது, எண்டுக்கு வரும்போது அதை மட்டும் யோசிங்க. மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸை தள்ளி வச்சிருங்க. எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தெளிவாக ஓடுங்கள். நெகட்டிவிட்டி, அது இது லொட்டு லொசுக்கு கருமம் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. இங்கிலீஷை தள்ளி வச்சிடாதீங்க, சரியா? மற்ற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கோலை ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக தெளிவாக க்ளீனாக ஓடுவோம். இன்னொரு நல்ல கதை கிடைக்கிற வரைக்கும் இந்த கதையை வச்சு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கிங்க, உங்களே புஷ் பண்ணிக்கிங்க. அடுத்த நல்ல கதையில் சந்திப்போம். மறக்காமல் திண்டுக்கல் ஜீவன்கள் கொஞ்சம் வந்துடுங்க. அப்புறம் நம்மளுடைய ஆஃபர் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? கிளாஸு தேர்ஸ்டே நாளைக்கு கிடையாது, ஃப்ரைடே தான் கிளாஸ். ஃப்ரைடே 7:30. ஓகேயா? தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய், சி யூ.